Good morning, children. Today I am going to explain about the second video of the third video of application in biotechnology. So in the last video I have explained about the recombinant vaccine, that is a recombinant vaccine that consisting of subunit vaccine, attenuated vaccine. These two types I have explained in the board video. So this is just AZ recorder video. So in this video I have explain about the continuation of recombinant vaccine and interferon. Okay, so these are all the applications of medicines. Okay, so medicine la நம்ம recombinant DNA technology use பண்ணி how we can make the vaccines, how we can make the interferons, how we can make the blood clotting factors. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு we are going to explain about the DNA vaccine. Okay, so DNA vaccine அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it's a genetic immunization using DNA vaccines is a novel approach that came into the being in the year of 1990. Okay, ஸோ ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் இம்யூனைசேஷன் அப்படின்னா இதில் வந்து அந்த அட்டனுவேட்டட் ரிகாமினன்ட் வேக்சின் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் பாக்டீரியாவை வந்து அதோட பேத்தோஜெனிசிட்டியை கில் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள அந்த ஆசச் பாக்டீரியாவோ வைரஸோ உள்ளே எடுத்துக்கிறது தான் வந்து அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்டனுவேட்டட் வேக்சின் சப்யூனிட் வேக்சின்னா எனி பார்ட் ஆஃப் த பாக்டீரியா வைரஸோட ஏதாவது ஒரு பார்ட், ஒரே ஒரு பார்ட், அது பாடியில் ஒரு பார்ட் மட்டும் யூஸ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சப்யூனிட் வேக்சின். ஸோ டிஎன்ஏ வேக்சின்ங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆஸ் சச் அப்படியே டிஎன்ஏவை நம்ம பாடிக்குள்ளே எடுத்துக்கிறது தான். த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the immune response immune response of body is stimulated by DNA molecule. A DNA vaccine consists of gene encoding antigen protein. ஸோ ஒரு டிஎன்ஏ வந்து பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த டிஎன்ஏ இஸ் ரெஸ்பான்சிபிள், தட் இஸ் அந்த ஜீன் வந்து என்ன கேரக்டர் கொடுக்கும் அப்படின்னா, தட் இஸ் திஸ் டிஎன்ஏ வேக்சின் இஸ் கிவ்ஸ் தி ஜீன் என்கோடிங் த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன். ஓகே, ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை வந்து கொடுக்குற ஒரு டிஎன்ஏ, அதாவது நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுற ஆன்டிஜென் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன், அந்த டிஎன்ஏ பீஸை வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ when it starts to producing their corresponding antigenic protein, it starts to produce the immune response against that. Okay, once antigen protein நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆனோடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிடுது. திஸ் இஸ் அபவுட் யுவர் டிஎன்ஏ வேக்சின். ஸோ இந்த டிஎன்ஏ மாலிகுல் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டு ப்ரொடியூஸ் இந்த ஆன்டிஜன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆன்டிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆனோடனே அதை வந்து ஆன்டிஜன் ப்ரோட்டீன் இன்சர்டட் ஆன்டு த பிளாஸ்மிட், தென் இட் இஸ் இன்கார்பரேட்டட் இன்டு த செல்ஸ் டார்கெட் அனிமல். ஸோ டிஎன்ஏ இன்ஸ்ட்ரக்ட்ஸ் தி செல்ஸ் டு மேக் த ஆன்டிஜெனிக் மாலிகுல். DNA instruct the antigenic molecule. ஸோ இந்த ஆன்டிஜெனிக் மாலிகுலை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ பீஸ் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ ஜீன், அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, ஆன்டிஜெனிக் மாலிகுல்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அண்ட் டிஸ்பிளே ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதோட டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட அந்த டிஎன்ஏக்கு மேலே ஒரு கோட் மாதிரி வந்து அது மேலே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். ஸோ வென் இட் இஸ் ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிறப்போ நம்ம பாடி என்ன திங்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இட்ஸ் அன்வான்டட் டு அஸ். ஓகே, ஹியூமன் பாடிக்கு தேவையில்லாத ஒன்று ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு த இம்யூனிட்டி, தட் இஸ் த ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், இங்கே இருக்குது பாருங்கள், this antibody response is produced against the antigen protein which is produced by the DNA which got injected in the human body. Okay, it contains so it and the antigen against the antibody response produce பண்ணி அந்த antigen kill பண்ணும். Okay, it contains only copies of few genes. Okay, it contains only the few copies of gene. Okay,
few copies of genes. DNA vaccine relatively easy and inexpensive in the design and produce. ஓகே, ஸோ இது வந்து inexpensive, ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் ப்ரொடியூஸ்டு பை த நியூ டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ வேக்சின் நம்ம பாடியில் எடுத்துக்கிறதுனால இட் இஸ் கிவிங் ப்ரொடியூசிங் டார்கெட் ப்ரோட்டீன்ஸ், லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி நமக்கு ரொம்ப நாள் வரும். ட்ரிகர் த இம்யூன் ரெஸ்பான்ஸ், ட்ரிகர் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம பாடியில் இம்யூன் ரெஸ்பான்ஸை நிறைய கொடுக்கும். ஓகே, it gives a more immune response and specific pathogen with a less toxic effect. Okay, ஸோ ரொம்ப லெஸ் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸோட ஸ்பெசிஃபிக் பேத்தோஜன்ஸ் வந்து இருந்ததுன்னா நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் recombinant hepatitis B vaccine as a subunit vaccine is produced by cloning hepatitis B surface antigen. ஸோ recombinant hepatitis ஜாண்டிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஜாண்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் recombinant hepatitis B vaccine. Okay, so vaccine as a subunit vaccine, it's a subunit type of vaccine. It's cloning hepatitis B surface antigen HBsG na hepatitis B S na surface antigen gene in the yeast of Saccharomyces cerevisiae. Saccharomyces cerevisiae அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட்குள்ளே ஒரு பிளாஸ்மிட் இருக்குது, அதாவது வெக்டர் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜனை வந்து இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில், த recombinant vaccine for hepatitis B surface antigen with the first synthetic vaccine launched in the year of 1997 வந்து கொடுத்துருக்காங்க, which was marketed in the name of Recombovyx and Energetics B அப்படின்னு. India is the 4th country in the world after the USA, France, Belgium to develop the indigenous hepatitis vaccine. ஸோ hepatitis vaccine ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து 4th இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பிங்கிறது மஞ்சக்காமலை ஜாண்டிஸோட ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்தால் நமக்கு இந்த ஜாண்டிஸ் ப்ராப்ளம் தான் வரும். அது வரதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we will be making this vaccine, that is hepatitis B vaccine using of hepatitis B surface antigen. Hepatitis B surface antigen in the antigen. Okay, so that's about here this thing. Next is diagramல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, this diagram that shows the என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சப்போஸ் என்ன சொல்கிறது, ஸோ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்குது, அதோட ஆன்டிஜன் எடுத்துக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜன் ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஜீன் எடுத்துக்கிறாங்க. தென் இந்த சைடில் ஒரு பாக்டீரியா இல்லை ஈஸ்ட் எடுத்துக்கிறாங்க, Saccharomyces cerevisiae ஆர் எனி பாக்டீரியா, அதோட பிளாஸ்மிட் எடுத்துக்கிறாங்க. தேர் கட்டிங் இன் த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ஆஃப் தி பிளாஸ்மிட். தென் they'll be இது என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ளூ கலர் இருக்குல்லையே அந்த ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜனை இதில் வந்து கம்பைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் recombinant பாக்டீரியம் இது, ஏன்னா இந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்டில் பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸோட ஜீன்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் recombinant பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி நிறைய பாக்டீரியா வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபர்மெண்டேஷனில் இந்த மாதிரி recombinant பாக்டீரியா நிறைய recombinant ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அட்லாஸ்ட் இந்த எல்லா பாக்டீரியாவிலேருந்து நிறைய ஆன்டிஜன் ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜன் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிஜனை எடுத்து தனியாக அந்த recombinant ஈஸ்ட்லேருந்து நிறைய ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை பியூரிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி they'll be selling in the name of Energesic Epavix. Okay, that's about your DNA vaccine. Thank you.